அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசின்னு இருக்குமே, ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். துலாம் ராசிக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, துலாம் அப்படின்னாலே சுக்கிரனுக்கான கிரகம். ஆனால் சுக்கிரன் இப்போ என்னவா இருக்காரு, கன்னி ராசியில் போய் நீச்ச பக்கத்தில் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு 12ஆம் வீட்டில் வேற உட்காந்துருக்காரு. ஸோ கொஞ்சம் மாற்றாரா, அதனால் கொஞ்சம் காலதாமதங்களும் ஒரு சில பணம் சிக்கல்களும் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். பட் இது கண்டினியூ ஆகுமான்னு கேட்டால் கண்டினியூ ஆகாது. அதோட உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய பிற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டால் சூரியன். அவர் தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சியாக அமர்ந்து புதனோட வேற சேர்ந்து அமர்ந்திருக்காரு அப்படிங்கிற சூழ்நிலை இந்த ஆவணி மாதத்தில் உருவாகுது. அப்ப ஒரு பக்கம் உங்களுடைய ராசி அதிபதி கொடுக்காத நன்மையை உங்களுடைய லாபஸ்தானாதிபதி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதேனும் ஒரு வராத பணம் இதெல்லாம் எங்க இனிமேல் நம்ம கைக்கு கிடைக்க போகுதுன்னு நினைச்சிருப்பீங்க, திடீர்னு நிற்கும். உங்களுக்கு பெரிய அளவுக்கு மன மகிழ்ச்சியை தரும். அதே போல குரு 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய பொன்னவன் உங்களுக்கு பொன்னும் பொருளும் தரப்போகிறார். பெரிய அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் போகிறது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஜாப் ரீதியாகவோ அல்லது பிஸ்னஸ் ரீதியாகவோ சில இடர்கள் வந்திருக்கலாம், தொந்தரவுகள் வந்திருக்கலாம். சில பேருக்கு வேலையே பறிபோகக்கூடிய சூழ்நிலையில் கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஒரு மிராக்கிள் நடக்கும். உங்கள் லைஃப் டேர்ன் அவுட் ஆகும் பாசிட்டிவ் டைரக்ஷனில். ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும். அது வியாபார வாய்ப்பாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் உங்களுடைய உத்தியோக வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி கூப்பிடவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு கூப்பிடுவாங்க. அங்கே இதை விட பெட்டரான சேலரிக்கு நீங்கள் போஸ்டிங் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஏற்றங்களே இருக்குது. எக்ஸப்ட் சுக்கிரன். சனி கூட உங்களுக்கு கெடுதலே பண்ண மாட்டார். அதுவும் ஒரு 6ஆம் வீட்டில் உட்காந்து உங்களுடைய பேர்டன்ஸை கம்மி பண்ணணுன்னு தான் அவர் முயற்சி பண்ணுறாரு. அதோட இப்போ ஒரு சுப கிரகத்தின் ஆதிக்கத்தில் கொடுக்கக்கூடிய பலன்கள் அளவுக்கு சனி வக்ர சனியாகி உங்களுக்கு நல்லதே பண்ணி கொண்டு இருக்கிறார். மற்ற எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுக்கிரன் மட்டுமே நீச்சமடைந்திருக்கிறாரு, 12ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு கிடையாது. ஆனால் சூரியனும் புதனும் இணைந்து, அதுவும் லாபஸ்தானத்தில் இணைந்து கூடிய விரைவில் குருவும் அந்த வீட்டிற்கு வரப்போகிறார். அதிசாரமாக கொஞ்சம் முன்னோக்கி வருவார். ஸோ எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் கிரகங்கள் இப்போ கூடி நிற்கிது. நீங்கள் செய்ய வேண்டியது எந்த அளவுக்கு உங்களுக்கு முயற்சிகளை கொடுக்க முடியுமோ ரொம்ப உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே உங்களுக்கான முயற்சிகளை ஃபுல் எஃபோர்ட்ஸோடு தாங்க. அது நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகளையே தரப்போகிறது அப்படிங்கிறத
உறுதியாகவே சொல்ல முடியும். இது இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத்திரமே. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கொஞ்சம் லைஃப் லாங்குக்கும் நமக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், பரிகாரத்துக்கு ஒரு சில கோயில்களுக்கு போவோம். இப்போ நீங்களே கூட இந்த ஆவணி மாதத்தில் சுக்கிர கஷேத்திரங்களுக்கு சென்று வரலாம். ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயம், அதாவது இந்த திருவனந்தபுரம்னு சொல்கிறாங்க இல்லையா, பத்மநாப சுவாமி கோயில், அது மாதிரியான பெருமாள் தன்னுடைய முழு சுப பலனோடு இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வருவதுங்கிறது நற்பலன்களை உண்டு பண்ணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் லைஃப் லாங்குக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா இப்போ நான் அடுத்து சொல்லக்கூடிய பரிகாரமாக கருதக்கூடிய உங்களுடைய பெயரையே நீங்கள் மந்திரமாக்குவது, உங்களுடைய உடலை எந்திரமாக்குவது, இதை நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய லைஃப்பில் எல்லா காலத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கவே போகிறது. அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரே ஒரு கிரகத்தின் கையில் மட்டும் பிடிபட்டிருக்கு. போக போக அதுவுமே சீராகி நல்லதே நடக்க போகிறது. இப்போ நான் அடுத்து சொல்லக்கூடியதையும் கவனமாக கேளுங்க. 9ஆம் வீட்டிற்கு குரு வந்திருக்கிறார், உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறார். வேற எதை பற்றி நீங்கள் கவலை பண்ணணும்? உச்சம் பெற்ற குரு, அதுவும் பாக்யஸ்தானத்தின் அவர் உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிறது, அங்கே உட்காந்துக்கிட்டு உங்கள் ராசியை பார்க்கிறாருங்கிறது பலம் நழுவி பாலில் விழுந்த கதையானதை ரொம்ப ரொம்ப ஒரு மனதிற்கு இனிய நிகழ்வுகளை உங்களுக்கு நடத்தி தரப்போகிறார். பொருளாதார ரீதியாக பெரும் முன்னேற்றத்தை தரப்போகிறார். அதே மாதிரி இந்த 5இல் சனி நிற்பது அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஸ்தானம், அது பூர்வ புண்ணிய ஸ்தானம்லாம் சொல்லுவோம். அந்த வீட்டில் சனி நிற்கிறதுங்கிறது ஒரு அசுப கிரகம். அதோட இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக கண்டு கழித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பொது பலன்கள். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புகிறீங்க. தயவு செய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரிபார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி, அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க. கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார். அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க. சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போய்கிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது.
அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷில் பார்த்துருக்கோம் இதே காம்பினேஷன். என்ன அப்படின்னா அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகுவும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஹெல்த் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிற்று பிரச்சனையில் வந்து ஒரு சிக்கி பின்னமாக இருப்பீங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேவராக இருந்தாலுமே வந்து உங்களுடைய பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 11ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது இருக்கிறாங்க. சும்மாவே வந்து உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும். இப்போ தான் நல்லா சொன்னீங்க, அதுக்குள்ளே திரும்பவுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்க இப்போ ஒரு நிலம், வீடு, அதோட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பேங்க்கை கூப்பிட்டு அதுக்கு இதுக்கு எதாவது சைன் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு ட்ரபிள், அதுக்கப்புறம் வந்து அதற்கான பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது இந்த மாதத்தில். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து அதை வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான கரெக்டான அந்த பிளானிங் கரெக்டாக பண்ணுங்கள். முக்கியமாக வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபோன் பண்ணால் எடுங்க, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து பிரச்சனைகள். ஸோ கேது அந்த இடத்துல இருக்கும். என்னென்னா ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு கேது ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அதுதான் இங்கே விஷயம். ஸோ பாதகாதிபதி வீட்டில் கேது இருந்தாலுமே அந்த அலைச்சல் சங்கடத்தையும் அந்த தர்ம சங்கடத்தையும் கொடுத்தாலுமே வந்து அதன் மூலியமாக ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த பாதகத்தை அடைந்த பிறதுக்கு அப்புறமா ஒரு யோகம் கொடுப்பாரு கேது. அதுதான் இந்த ஞானக்காரகனோட வீடு. அப்போ இந்த லாஸ்ட், அதாவது ராகு கேதுவோட லாஸ்ட் டிரான்சிட்ல இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம பிரேக்கு. ஸோ 5ஆம் இடத்துல ராகு இருந்து ஓவர் திங்கிங், நிறைய கற்பனையான ஒரு விஷயங்களை கொடுத்து அப்படியே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை மேலே வளர விடாமல் பண்ணிக்கிட்டே இருப்பார் ராகு பகவான். ஆனால் கேது அப்படி கிடையாதுங்க. ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு ஞானத்தை கொடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் விட ஒரு மாமனார் வீடுன்னு வச்சுக்கோங்களேன். மாமனார் வீட்டில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இவ்வளோ நாள் இவங்க ரொம்ப நல்லவங்க நான் நினச்சிருந்தோம். இல்லை உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், இவங்க சடனாக இவங்களோட விஷயத்தை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய ஞானத்தினால் அவங்கள வந்து அதை டிஃபீட் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கும். திடீர்னு அந்த சண்டை போடுறது, விலகிறது, அதே மாதிரி வந்து வெளியூரில் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சடனாக பேசாமல் போகிறது, ஒரு பிரேக்கு, ஒரு நல்லா போயிட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன ஒரு தடை, பிரேக். கவலைப்படாதீங்க, எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே மாறும். இந்த பிரேக்கை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து நீங்கள் ஒரு தொழில் ரீதியான ஒரு விஷயங்கள் இல்லை புது முயற்சிகள், அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து புதுசாக நான் இந்த கோர்ஸ் படிக்க போகிறேன், அதனால் நான் இதை படிக்க தேவையில்லை, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய வந்து 6ஆம் வீட்டில் வந்து யார் இருக்காங்க? சனி பகவான் இருக்காரு. ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்ஃபெக்ஷன் நிறைய பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால் வந்து தேவையில்லாத ஒரு அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு சந்திரன் அவயோக திசையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உங்களோட சுய புக்தியில், உங்களோட சுய ஜாதகத்தில் தசா புக்தி என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை ரிலேட்டடாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி வந்து லக்னத்துல சுக்கிரன், அப்போ ரெகுலர் வருமானத்துக்கு எந்த தடையும் இருக்காது. இவ்வளவு நாள் தடையா இருந்தது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வருமானங்கள் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும். ஆனால் 8க்குரிய ஒரு லக்னத்தில் முடிஞ்ச அளவுக்கு அப்ராட் பிளான் பண்றீங்கன்னா இந்த காலகட்டம் சூப்பர். அப்படி இல்லாட்டி 8 சார்ந்த ஒரு தொழில நீங்க டாக்டரா இருக்கீங்க, இல்ல வக்கீலா இருக்கீங்க, இல்ல சமுதாயம் தொடர்பு ப்ராப்ளம் மிக்க தொடர்பு சமுதாய சார்ந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. உங்க மூலியமாக யாராவது பிரச்சனை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஸோ இதெல்லாமே அழகா பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்க போகுது. கணவன் மனைவி இடையே கொஞ்சம் சிறு பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் நடந்தாலுமே அந்த ஒரு அன்பை விட்டு கொடுக்காம நீங்க அதை கோத்ரூ பண்ணி கொண்டுட்டு போயிடுவீங்க. இது எப்படியுமே கண்டினியூ ஆகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த சண்டையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கு போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயிடுச்சான்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க.
இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதிலே ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாலை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமா இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி ஆவணி 2ஆம் தேதியே அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா
கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் வந்து சுக்கிர பகவான் அவருடைய அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வந்து வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் வந்து ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமஹா. துலா ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திற்கான பலன்களை கொஞ்சம் தெளிவா பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரருக்கு முதல்ல உங்களுடைய லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் பாவத்துல மறைஞ்சு இருக்க இந்த மாதத்துல முதல்ல. ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய லக்னத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ல இருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வந்துடுறார். அதுல இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் முதல்ல ராசியாதிபதி 12ஆம் பாவத்திலே சென்று இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். அதனால உங்களுடைய கீர்த்திகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில புகழ்கள், உங்களை வந்து சேர வேண்டிய நிறைய கிரெடிபிள்ஸ் எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு வந்து போகக்கூடிய அமைப்பாக மாறிடும். உங்களுக்கு வர வேண்டிய கிரெடிட்லாம் மற்றவங்களுக்கு போயிடும். உங்களுக்கு கஷ்டப்பட்டு இருப்பீங்க, கடைசியில் ஒரு சின்ன வேலையை செய்து கொண்டு அவருக்கு அந்த கிரெடிட் போகக்கூடிய அமைப்பாக போய்விடும். பல விஷயத்திலும், அது வீட்டு வேலையாக இருக்கலாம், அல்லது வந்து அலுவலக வேலையாக இருக்கலாம், அல்லது வந்து பல விஷயமாக கூட அது இருக்கலாம். எதனாலன்னா உங்களுடைய ராசிநாதன் மறைஞ்சு இருக்கிறதுனால. அதே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, இங்கே துலா ராசி ஆனால் நீங்கள் வெளிநாட்டிலே செட்டில் ஆகிருக்கீங்க, வெளிநாட்டிலே வேலை பார்க்குறீங்க, ஃபேமிலியாக வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு அமோக வளர்ச்சியை கொடுக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அது துளாராசிக்காரங்களுக்கு, வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு, அங்கே செட்டில் ஆகிருக்கவங்களுக்கு ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வருதோ அந்த லாபத்தை மறுபடியும் இதே தொழிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அதனால லாபம் வந்தாலும் கூட அதை வந்து ஒரு உங்களுடைய தேவைக்குன்னு அதிகமாக நீங்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து அதை நீங்கள் கையாளணும். சாதாரண ஒரு சாமானிய வேலை செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நல்ல அலுவலக வேலைகள் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து இந்த சுக்கிர பகவானுடைய மாற்றத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்துல செல்லுகிறார். இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து உங்களுடைய 9ஆம் பாவத்துல தான் இருக்கார். 2க்கு உடையவர், 7க்கு உடையவர். 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். உங்களுடைய குடும்பத்துடனும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருடனும் ஒரு முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் துலா ராசிக்காரங்களுக்கு. அதனால அந்த துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு ஏற்படும். திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும்படியான ஒரு அமைப்பை உருவாக்கி தருதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி உங்களுக்கு மனதிற்கு ஒரு பெரிய சந்தோஷம், மன திருப்தி, பல வகையிலும் நன்மைகள் அப்படிங்கிற பல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த மாதத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி, அதாவது புதன் வியாழன் என்ற தினத்துலலாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா இதுல வந்து சந்திராஷ்டம தினம் துலா ராசிக்கு வருது. அதனால அந்த காலத்துல புதிய செயல்களை துவங்குவதை கொஞ்சம் பொறுமையா இருந்து துவங்குங்க. அதே மாதிரி நித்தியமா செய்யக்கூடிய தொழிலில வேலைகளில கவனத்துடன் மிகுந்த எச்சரிக்கையுடன் செய்வது மிக மிக அவசியம்.
இந்த மாதம் உங்களுக்கு வந்து சிவபெருமான் வழிபாடுக்கு ரொம்ப உகந்தமான காலமாக வருது. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி வருது. அந்த பௌர்ணமி தினத்திலே மாலையிலே கிரி பிரதக்கணம் செய்யுங்க. சென்னைக்குள்ள இருக்கிறவங்க அல்லது பக்கத்துல திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், இந்த மாதிரி வந்தவாசி, இந்த மாதிரி சரௌண்டிங்ல திண்டிவனம், இந்த மாதிரி சரௌண்டிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு முடிஞ்சதுன்னா திருவண்ணாமலை போய் அண்ணாமலையாருக்கு கிரிவலம் சுத்தி பாருங்க. அமோக வளர்ச்சிகள் ஏற்படும். சிவாய நமக. சிவாய நமக. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமக. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தியை வந்து வருஷாந்தோறும் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம வந்து விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதிலே ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது வந்து ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் வந்து முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனா இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி.
அதனால் இந்த மாதத்தை நாம் முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல் இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமக. மீன ராசிக்கு இந்த 2026 பராபவ வருஷம் ஆவணி மாதத்திற்கான பலன்களை கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றமான மாதம். கொஞ்சம் சில விஷயத்துல கவனத்திலும் இருக்க வேண்டிய மாதம். உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான், உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திலே செல்லுகிறார். உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே இது இருக்கு. இதனால சில நன்மைகளும் இருக்கு, பல தீமைகளும் இருக்கு. என்னங்கிறத விலாவரியா பார்ப்போம். நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார். உங்க ராசியை ராசிநாதன் பார்க்கிறார். 5ஆம் இடத்திலே குரு, அமோகமான வளர்ச்சி, தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும், கடன்கள் நிவர்த்தியாகும், உடல் ஆரோக்கியமாக உணர்வீர்கள். அதே மாதிரி வாடகை கொடுத்து நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை ஹையர் பண்ணி செய்யக்கூடியதெல்லாம் சொந்தமாக மாறும். வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சொந்த வீடா மாத்துவீங்க. வாடகை எடுத்து பெரிய நிறுவனத்தை நடத்துறீங்களா ஒரு இடத்துக்கு, அது சொந்த இடமாக மாறும். இது மாதிரி பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். ஒரு கிரகம் வக்ரம் பெறும்போது அது தன்மைகளை மாற்றும். இந்த வக்ரம்ங்கிறது எல்லா கிரகத்துக்கும் கிடையாது, ராஜ கிரகத்துக்கு கிடையவே கிடையாது வக்ரம். சாயா கிரகத்துக்கு எப்போதுமே பின்னோக்கி வக்ரம் தான். அதனால அதுக்கு வக்ரம் அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் பெரிய இது கிடையாது. ஆனால் தாரா கிரகங்கள் 5 கிரகங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மந்தம், மந்தச்சரம், அஸ்தங்கதம், வக்ரம், அதிவக்ரம், அதிசாரம் அப்படிலாம் நிறைய இருக்கு. அவங்களோட பிளானிட்டரி பொசிஷனை அப்பப்போ அவங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இதை மாறும்போது, அதிசாரம் பண்ணும்போதோ அல்லது மாறும்போதோ அந்த கிரகத்தினுடைய தன்மை அப்படியே மாறும். நல்லது செய்யறது கெடுபலனுக்கு மாறும். கெடுபலன் செய்யக்கூடிய ஒரு கிரகம் நல்ல செய்ய மாதிரி மாறும். சில சமயம் நல்லது செய்யறது ரொம்ப நல்லதை செய்யும், சில சமயம் கெடுபலன் செய்வது ரொம்ப கெடுபலனை செஞ்சு விட்டு போயிடும். இது மாதிரி அடிக்கடி மாறும் அவங்களுடைய தன்மைகள். சரி, இப்போ மீனராசிக்காரங்களுக்கு எந்த இடத்துல இப்போ அந்த சனி பகவானுடைய வக்ரம் அமையுது, என்ன மாதிரி தன்மையை தரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா
உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அதனால பின்னோக்கி செல்வதனாலே அவர் உங்களுக்கு பொருளாதாரத்திலே நல்ல வரவை கொடுப்பார், அதற்குண்டான செலவையும் கொடுப்பார். அதனால செலவு அதிகமா இருக்கும். தேவையற்றபடியான சில உடல் உபாதைகள் அல்லது காயங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. அதனால வைத்திய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல. அதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மீனராசிக்காரங்க செப்டம்பர் மாதம் 13, 14, 15 ஆகிய தேதிகள், இந்த 3 தினம்ங்கிறது உங்களுடைய ராசியில் இருந்து உங்களுடைய 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார். அதற்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பேர். இந்த 3 தினம் சந்திராஷ்டம தினமா வருது உங்களுக்கு. அதனால இந்த 3 தினத்துல புதிய செயல்களை துவங்குவதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, செய்து கொண்டிருக்கக்கூடிய செயலையே கொஞ்சம் நிதானித்து செய்வது நல்ல பலனை கொடுக்கும். மீனராசிக்காரங்க இந்த மாதத்திலே மகான்களை வழிபாடு செய்யும். உங்களுக்கு பிடிச்ச யோகி, ஞானி, பரம குரு, சத் புருஷர், சித்த புருஷர்கள், தபஸ்விகள், யோகிகள், 4 பெருமக்கள், 63 நாயன்மார்கள், உங்களுக்கு யார பிடிக்குமோ, மனிதராக வாழ்ந்து ஒரு இறைத்தன்மை அடைந்து தெய்வ நிலை அடைந்த அந்த மகானை நீங்க வழிபாடு செய்யணும். என்னைக்கு இங்க வழிபாடு செய்யணும்? வியாழக்கிழமையில வழிபாடு செய்யணும். அதாவது ஆகஸ்ட் 21, 28, செப்டம்பர் 4, செப்டம்பர் 3, 10, 17 இது எல்லாமே வியாழக்கிழமையில வருகிறது. இந்த மாதிரி வியாழக்கிழமையில இந்த மகான்களை வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல பலன் மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.